மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது. மாணவ பருவத்திலேயே தமிழ் நிலத்தின் மீதும் தாய்மொழியின் மீதும் பேரார்வம் கொண்டு சமூக பிரச்சினைகளை தனது எழுத்துக்களின் வழியே பதிவு செய்து வரும் இலங்கை மாகாணம் யாழ்ப்பாணம் மாதகல் பகுதியில் வசிக்கும் வணிக தொழிலாளியான எமரல் லோரிஸ் நிக்சன் நிமலாராணி இணையரின் மகளும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவியுமான ஏ ஆன்மேரி தனேஷிகா அவர்களுக்கு மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதினர். இவ்விருதை மாணவிக்கு வழங்கி சிறப்பிக்க எங்கள் புதுக்கோட்டை கவிஞர் ஹைகு கவிஞர் ஐயா மு. முருகேசன் அவர்களை மேடைக்கலைக்கிறோம். ஐயாவுடைய கரங்களில் மாணவிக்கு கேடயம் ரூபாய் 10,000. இன்றைக்கு அதை உடைத்து தமிழ் உலகம் முழுவதும் பறந்திருக்கிறோம். எங்களுடைய தமிழ் பணி தொடரும். எங்களுடைய சமூக விடுதலை எங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நாங்கள் அதையும் அடையும் வரை எங்களுடைய எழுத்துக்களால் போராடுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. முகநூல்ல அறிவிப்பு செஞ்சோம். அந்த அறிவிப்பு செஞ்சப்ப புலம்பெயர்ந்த நாட்டிலேருந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு செய்தி வந்துச்சு. அது என்ன தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும் விருது கொடுக்குறீங்க, உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு மாணவியை எங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருச்சு. காரணம் என்னன்னா, அந்த மாணவி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார், ஆனா யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருந்தார். எங்க நேர்காணல சொன்னாங்க, முன்னெல்லாம் எங்க ஈழத்துல பெரிய மானுட வேற்றுமைகள் இல்லை, அப்படின்னா சாதிய முரண்கள் இல்லை, எங்கட அங்கிள் இருந்த காலத்துல அப்படின்னு சொன்னாங்க. இவள் அங்கிள் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு இவ 3வது தலைமுறை. அவரை பார்த்ததுக்கு அப்புறம் அங்கிள்னு இங்க பதிவு பண்ணாங்க. அங்கிள்லாம் யாருமான்னு கேட்டோம். அவர் அந்த பெயரை உச்சரித்தார். தமிழ் தேசிய தலைவர் அவர்களுடைய பெயரை எங்கள்கிட்ட பதிவு செஞ்சாங்க. அப்ப ஒட்டுமொத்தமாக இனானிமஸா தேர்வுக்குழு இந்த வருடம் மக்கள் எழுத்தாளர் மாணவர் விருது ஆன்மேரி தன்சிகாவை தான் கொடுக்கணும்னு தேர்வு செஞ்சாங்க. இது ஒட்டுமொத்த மாணவர்களுடைய தேர்வு குழுவினுடைய சிந்தனை.